காலையில் செஞ்ச இட்லி மீந்துச்சுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உப்புமா செஞ்சு தரட்டான்னு கேட்டால், உப்புமா யார் சாப்பிடுவா, நீயே சாப்பிடுன்னு சொல்லிட்டாங்க. வாங்க நம்ம முட்டை இட்லி உப்புமா செய்யலாம். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம், கடுகு சீரகம் போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். சேர்த்து வெங்காயம் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினோடனே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கினோடனே மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பச்சை வாசனை போனோடனே 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றி நல்லா முட்டை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலா அப்போ தான் உள்ள நல்லா இறங்கும். முட்டை பொடி மாஸ் பண்ணுற மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இட்லி உதுத்து வச்சுக்கிறேன், அதையே இதோட கலந்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். முட்டை இட்லி உப்புமா நல்லா வந்திருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக எனக்கு நான் செஞ்சேங்க, எனக்கே கிடைக்கலங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க எங்கள் வீட்டில். இதே மாதிரி அடிக்கடிக்கு செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க.